நாங்கள் இந்த மேட்ச் இந்த உலகக்கோப்பை முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து பங்களாதேஷ் டூர் போகிறோம். பாருங்கள் எங்கள் அண்ணன் தம்பி நாங்கள் பங்காளிங்க நாங்கள் விளையாட போகிறோம், நல்ல விஷயம் தான் வாங்க அப்படின்னு முதல் மேட்ச்சு அடித்து அமக்கலம் பண்ணி விட்டாங்க. அங்கே பங்களாதேஷே கொண்டாடி தீர்த்துருக்காங்க. அது அவங்க வெறி கொண்டு இருக்காங்க வந்து கிரிக்கெட்டு ஆட முடியலையே அப்படின்னு அப்படி கொண்டாடிட்டாங்க. ரெண்டாவது மேட்ச் ஜெயிச்சு ஆகணும் அப்படின்னு கட்டாயத்தில் இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு அவுட்டை பண்ணிவிட்டு துள்ளன்னு குதிக்கிறாங்க. வந்து ஒரு தென்னாப்பிரிக்கா இந்தியா வந்திருந்தப்போ ஒரு தொடர், அது எந்த வருஷம் எனக்கு ஞாபகம் இல்லை, தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கபில் தேவ் பவுலிங் போடுவார். அப்போ தான் தென்னாப்பிரிக்கா தடை நீங்கி கிரிக்கெட் விளையாடுறதுக்கு இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. கபில் தேவ் பவுலிங் போடுவார். பாலை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கெப்பர் வெசல்ஸ் அவர் என்ன பண்ணுவார், அந்த கிரீஸை விட்டு வெளியே பாதி பிச்சுக்கு வந்துடுவார். அப்போ வார்ன் பண்ணுவார், நான் பாலை இன்னும் ரிலீஸ் பண்ணல, நீங்கள் பாதி பிச்சுக்கு வந்தால் எப்படிங்க அப்படின்னு. சரி, ரெண்டாவது முறையும் அதே மாதிரி வந்துடுவார். ரெண்டாவது முறையும் வந்து அவர் வந்து வார்ன் பண்ணுவார், கபில் தேவ் இப்படி பந்தா எப்படிங்க வந்து, நான் ரிலீஸ் பண்ணல, என் கைக்குள்ளே தான் பந்து இருக்குது, நீங்கள் அங்கே அவ்வளோ தூரம் ஓடி போயிடுறீங்களேன்னு. மூணாவது தடவை அந்த பாலை ரிலீஸ் பண்ணாமல் இது பண்ணோடனே அவர் கிரீஸை விட்டு அங்கே போயிடுவார். வெசல்ஸ் அந்த பைல்ஸ் தட்டி விட்டுருவார். தட்டி விட்டோடனே அப்போ கபில் தேவுக்கு கடுமையான விமர்சனங்கள்லாம் இருந்தது. கபில் வந்து ஒரு தேர்ந்த ஒரு கிரிக்கெட் பிளேயர், வந்து 83 வந்து ஒரு உலக கோப்பையை வந்து இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்தவர், அவ்வளோ அனுபவசாலி. அவர் இது மாதிரி போய் ஒரு புட்பட்டு ஒரு விளையாட்டு விளையாடலாமா? நான் கிரவுண்ட்லேயே கபில் சொல்லுவார், யாராவது அந்த மேட்ச் இருந்தால் போய் பாருங்க வந்து சொல்லுவார் அம்பையர் கிட்ட, நான் 2 முறை வார்ன் பண்ணேங்க, 3வது முறை அதே மாதிரி போனார், நான் தட்டி விட்டுட்டேன், அவுட் கொடுத்துருவார் அம்பையர். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு இன்டர்வியூவில் கபில் வந்து வருத்தப்பட்டு சொல்லுது. ஆக்சுவலாக வந்து அதாவது வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து உள்ளூர் மேட்ச் விளையாடிட்டு இன்டர்நேஷனல் மேட்ச் அப்போ தான் விளையாட வந்திருக்காங்க, அந்த தடை நீங்கி. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த பதட்டம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சுது. அதில் நிறைய மேட்ச் தோற்றுருவாங்க. அது எனக்கு இருந்த கோபத்துக்கு நான் அது மாதிரி பண்ணிட்டேன். ஆனால் பண்ணது தப்பு தான்.